ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் அபிராமி. இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு கோடிங் ப்ராப்ளம் வந்து எப்படி சால்வ் பண்ணலாம் ஈஸியாக ஒரு பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி அப்படின்றதான் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ராப்ளம் வந்து எங்கேருந்து எடுத்தேன் அப்படின்னா, கீக்ஸ் ஃபார் கீக்ஸ் அப்படின்ற சைட்லேருந்து தான். நீங்கள் பேசிக் ப்ராப்ளம் சால்விங் அப்படின்னு போட்டாலே இந்த சைட் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். இதில் போயிட்டு நீங்கள் வந்து ஒரு 80 ப்ராப்ளம்ஸ் கிட்ட கொடுத்துருப்பாங்க. இதை டெய்லி ஒரு 4 ப்ராப்ளம்ஸாக நீங்கள் வந்து சால்வ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு நல்லா லாஜிக் பில்டிங் ப்ரோக்ராமிங் ஹேபிட் வந்து வந்துடும். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து நான் இதை எப்படி சால்வ் பண்ணலான்னு வந்து சொல்கிறேன். இதுதான் வந்து இதில் போயிட்டு ஒரு ப்ராப்ளமை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி விண்டோ வரும். இதில் உள்ள ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் தான் நான் இப்போ உங்களுக்கு வந்து சால்வ் பண்ணி காட்ட போகிறேன். இதில் போயிட்டு இந்த மாதிரி நியூ விண்டோவில் ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த சைட் வந்து வந்துடும். ஒரே ஒரு நிமிஷம் நெட்டை வந்து ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இந்த ப்ராப்ளம் வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் தான். இதை வந்து எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதுக்கு இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் ப்ளஸ் இந்த எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை நல்லா ரீட் பண்ணுங்கள். ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் புரியலனாலும் எக்ஸாம்பிள் பார்க்குறப்போ ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ரைட் அ ப்ரோக்ராம் டு ஃபைண்ட் த சம் ஆஃப் த கிவன் சீரீஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஒரு சீரீஸ் இருக்கும், அதோட சம் என்ன அப்படின்றத தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இதில் வந்து n டேர்ம்ஸ் இருக்கும். அந்த n அப்படின்றத அவங்க கொடுத்துருவாங்க. அப் டு த n வரைக்கும் நம்ம வந்து அதோட சம் என்ன அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ நான் சொன்னது புரியலான்னு பரவாயில்ல, இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், ஈஸியாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போது எக்ஸாம்பிளில் ஃபஸ்ட்டு வந்து 1 அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுதான் n டேர்ம். இதோட அவுட்புட் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா, இதில் வந்து இந்த சீரீஸில் ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது 1ன்னு. ஸோ 1 கூட அதுக்கு அடுத்த சீரீஸில் நம்மளால் எதுவுமே ஆட் பண்ண முடியாது. ஸோ அவுட்புட் வில் பி 1. ஓகேவா? n equal to 1, sum will be 1. நெக்ஸ்ட் வந்து இப்போ 5 அப்படின்றத இந்த அவுட்புட்டை வந்து இந்த n டேர்ம்ஸ் அப்படின்றத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவுட்புட் வந்து 15 வருது. எப்படின்னா அப் டு 5, 1 to 5 வரைக்கும் இதை தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க இன்புட்டாக. ஸோ 1 to 5 வரைக்கும் நம்ம வந்து இருக்கிற எல்லா டேர்ம்ஸையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன வருமோ அதுதான் அவுட்புட். ஓகேவா? அதை தான் இங்கே வந்து லாஜிக்காக நான் வந்து எழுதியிருக்கேன். லாஜிக்கை வந்து சால்வ் பண்ணி எழுதியிருக்கேன். இதில் வந்து என்ன அப்படின்னா நம்ம வந்து ஃபுல் இதுவும் எழுத வேண்டாம். எப்படின்னா கிளாஸோட நேம், அப்புறமாட்டு வந்து மெயின் மெத்தட், இப்படி எல்லாத்தையுமே எழுத வேண்டாம். நம்ம வந்து இதில் வந்து இவங்க ஒரு மெத்தட் வந்து கொடுத்துருப்பாங்க, ஒரு ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை மட்டும் நம்ம சால்வ் பண்ணால் போதும். எதுக்காக அப்படின்னா நம்மளோட லாஜிக் பில்டிங் அப்படின்ற ஒரு ஹேபிட்டை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். இதில் வந்து நம்ம வந்து சம் கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு வேரியபிள் வந்து இனிஷியேட் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து லாங்கில் வந்து அவங்க ரிட்டர்ன் பண்ணியிருக்கிறதுனால நானும் லாங்லேயே வந்து கொடுத்துக்கிறேன். சம் ஈக்குவல் டு 0 இனிஷியேட் பண்ணிவிட்டு ஒரு லூப் போட்டு அப் டு த n வரைக்கும் நான் வந்து அந்த லூப்பை ரன் பண்ணி வர்ற எல்லா வேல்யூஸையும் நான் வந்து ஸ்டோர் பண்ணி அதை வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த 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 லூப் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதை நான் ஃபஸ்ட்லேருந்து போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு வந்து 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? சம் வந்து என்னென்னா 0ன்னு இருக்குது. நம்மளோட ஐ வந்து 1லேருந்து வருது. ஸோ சம் 0 + 1 வந்து என்ன வரும் அப்படின்னா 1 அப்படின்னு வரும். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வந்து சம்மோட வேல்யூ 1, நெக்ஸ்ட் ஐயோட வேல்யூ 1 வந்து இங்கே இன்க்ரீஸ் ஆகுதா? ஸோ இன்க்ரீஸ் ஆகி நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா 2ன்னு வரும். ஸோ 1 + 2 3ன்னு வரும். நெக்ஸ்ட்டு வந்து இப்போது சம்மோட வேல்யூ வந்து என்னதுன்னா இந்த ஃபார்முலா இதை தான் நான் இப்போ சால்வ் பண்ணுறேன். சம்மோட வேல்யூ வந்து என்னதுன்னா 3 + ஐயோட வேல்யூ என்ன அப்படின்னா இப்போ வந்து 1 2 3 இதுதான் ஐயோட சீரீஸ். இங்கே போடுறோம். 3 + 3 6ன்னு வந்துடுச்சா? நெக்ஸ்ட்டு வந்து சம்மோட வேல்யூ என்னென்னா 4 + இப்போ வந்து ஐயோட வேல்யூ வந்து என்னென்னா 4 = 8 அப்படின்னு சொல்லிட்டு போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து சம்மோட வேல்யூ வந்து இங்கே நமக்கு வந்து 8 அப்படின்னு கிடச்சிருக்கா? அந்த 8 தான் எடுத்து இங்கே போடணும். ப்ளஸ் ஐயோட வேல்யூ வந்து less than or equal to அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ 5 வரைக்கும் போகும் என்னோட வேல்யூ. ஸோ 5 அப்படின்றதுனால என்ன வரும் அப்படின்னா இங்கே வந்து 6 வரும். மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஸோ இங்கே வந்து அவுட்புட் வந்து என்ன வரும் அப்படின்னா 10 வரும்.
இங்கே வந்து 10 + 5 வந்து என்ன வரும் அப்படின்னா 15 அப்படின்னு வந்து வரும். ஓகேவா? இந்த மாதிரி இந்த லூப் வந்து ரன் பண்ணி என்ன வரும் அப்படின்னா இந்த இந்த n = 5ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லூப் வந்து இந்த மாதிரி இட்ரேட் ஆகி 15 அப்படின்ற அவுட்புட் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ நான் வந்து கம்பைல் அண்ட் ரன் வந்து பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து கம்பைல் அண்ட் ரன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து சப்மிட் கொடுங்க. அப்படின்னா தான் நமக்கு வந்து மார்க்ஸ் அதில் எவாலுவேட் ஆகும். ஃபஸ்ட்டு டைமே நம்ம வந்து கரெக்டாக கொடுத்தோம் அப்படின்னா தான் இதில் வந்து என்ன வரும் அப்படின்னா நமக்கு வந்து மார்க்ஸ் வந்து எவாலுவேட் ஆகும். இல்லைனா மார்க்ஸ் வந்து 0 தான் போடுவாங்க. பட் ஆனால் சப்மிஷனை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இப்போ வந்து சப்மிட் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து என்ன ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னா ப்ராப்ளம் சால்வ் சக்ஸஸ்ஃபுல்லி, டெஸ்ட் கேசஸ் வந்து 1115. இத்தனை டெஸ்ட் கேசஸில் இந்த ஃபங்க்ஷனை நான் சால்வ் பண்ணுற லாஜிக் வந்து ஒர்க் ஆகிருக்கு. 6 attempts எடுத்திருக்கேன். டோட்டலாக 26 attempts எடுத்துக்கலாம். அக்யூரேசி வந்து 23%, 0.74 டைம் வந்து டேக் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டுருக்காங்க. இன்னொன்று சொல்லியிருக்காங்க, யூ கெட் மார்க்ஸ் ஒன்லி ஃபார் த ஃபஸ்ட்டு கரெக்ட் சப்மிஷனில் மட்டும்தான் அவங்க வந்து மார்க்ஸ் கொடுப்பேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்படி தான் நம்மளோட கோடிங்கை வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியும். எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து ஹேபிச்சுவலாக கோடிங்கை வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளால் வந்து எந்த ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்லையும் ஈஸியாக நம்மளால் வந்து ப்ரோக்ராமை வந்து சால்வ் பண்ண முடியும். அதுக்காக தான் இந்த ப்ராக்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட கோடிங் கற்றுக்கணும்னு விரும்புகிற ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல். ஓகே, டாடா, பாய்.